விஜய் என்ன பண்ணாப்புல திரிசா கூட சுட்டிக்கிட்டு காதல் டூயட் பாடிக்கிட்டு இருந்தான். விஜய்க்கு தான் ஐ சப்போர்ட் மோடி. நான் வந்து இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். விஜய்க்கு தான் சப்போர்ட் டிஎம்கே தான். இவ்வளோ தூரம் பேசணும் டிஎம்ஏ தான் நல்லா செய்கிறாங்க அவங்க தாங்க, அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட்டு. சப்போர்ட் வந்துட்டு பிஎம்கேக்கு. என்னங்க சில்லற கட்சிங்க விசில் அடிச்சா கோமணம் கட்டாதவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்திருக்காரு, மேபி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஸ்டாலின் மாதிரி எல்லாம் வராதுங்க. ஓகே, எனக்கு ரிசர்வேஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும், அதனால நான் பிஎம்கே கோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். விஜயெல்லாம் என்னங்க மக்களுக்கு என்னங்க பாடுபட்டாம ஏதோ ஒரு போராட்டம் வந்து நின்னானா, வெள்ளமெல்லாம் வந்தது ஏதோ வந்தானாம என்ன விஜய் வெங்காயம் விஜய் விஜய்னுங்கிட்டு என்னமோ இந்த இன்னும் கரப்ஷன், அந்த 10 ரூபா பாட்டில், இந்த சங்கி பயன்களுக்கு இஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா ஒரு மாற்றத்துக்கான தேடல் தான் இது. விஜய்க்கெல்லாம் என்னங்க மீடியா சும்மா கோமணம் காட்டாத பசங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க அவங்க கூட. வந்து அது மாறிடும் அப்படின்னா எப்பவுமே எதையுமே சொல்ல முடியாது, நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. தெரியல யாரு வந்தா நல்லது பண்ணுவாங்க, பட் நல்லது பண்ணா நல்லது தான் எல்லாத்துக்கும். விஜய் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் எல்லாம் இன்னும் பாலிடிக்ஸ் உள்ளாரியே போகுது, கிரவுண்டுக்கு அந்த பக்கமே இருக்கிறார். அரசியலுங்கிற கிரவுண்டுக்கு அந்த பக்கமே இருக்கிறார், இன்னும் உள்ளார போதில்ல, கிரவுண்டுக்கே வரல, சும்மா விசில் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க, அவ்வளோதான். எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, பேசிக்காக இதுதான் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்போ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதை தவிர வேறு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதுவாக மட்டும்தான் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். என் சப்போர்ட் டிஎம்கே இருக்கிறார். ஸ்டாலின் அருமையாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இஸ் எக்ஸ்ட்ராடினரி சீஃப் மினிஸ்டர், புரியுதா? அவர் மாதிரி யாருமே கிடையாது. இஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் சிஎம். என்னோட சப்போர்ட், என்னோட வயசு வந்து எனக்கு ரிசர்வேஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு இருக்கு. ஸோ 7 மணிக்கு மேலே பீகார்ல எல்லாம் போக முடியாதுங்க. பீகாரில் 7 மணிக்கு மேலே போனாக உயிர் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஜனங்களாம் யாருங்க ஓட்டு போடுறாங்க? ஃப்ரீ பஸ் விட்றாங்க பாருங்க. ஈவினிங் போனாங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் லேடிஸுங்க ஜென்ஸுங்க 10 பேர் தான் டிக்கெட்டு, மற்றதெல்லாம் லேடிஸு தான் போயிட்டுருக்குறாங்க. எந்த ஸ்டேட்டில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு டீ கடையை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக நகர சொன்னவரை வந்து அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. வந்து முதல்ல கலைஞர் அப்படின்னு நமக்கு கலைஞரெல்லாம் தூக்கி உதறி போயிட்டாப்புல ஸ்டாலின். ஸ்டாலின் இஸ் வெரி கிரேட். எலெக்ஷன் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மக்கள் வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக ஒரு 2000க்கோ 500க்கோ 1000க்கோ ஆசைப்பட்டு 5 வருஷத்தோட நம்மளோட எதிர்காலத்தை வந்து மக்கள் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ என்னோட சஜஷன் ஆர் மேபி ரெக்வஸ்ட் என்னென்னா, பணம் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க, பட் யார் நல்லபடியாக வந்து ஒரு ஆட்சியை கொடுப்பாங்களோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நாங்கள் இன்னொரு கேள்வி, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டுங்களா? கேளுங்க. நம்ம கரூருக்கு வரும்போது வந்து 41 பேர் உயர்ந்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட உயர்க்கலையே. அவர் வந்து 5வது நிமிஷம் தான் எல்லாருமே செத்துருவாங்களா ஒரே நிமிஷத்தில்? நாங்களும் மனுஷங்க தானே. எப்படி அந்த ஒன்றே கூட்ட நெரிச்சல் வரும், ஒன்றே இந்த மாதிரி ஆகும், ஒன்றே அந்த ஆம்புலன்ஸ் வரும்? நியாயமாக பட்டா பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி பஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்குது? நம்ம டவுன் பஸ்ஸு தான் அங்கே டீலக்ஸு. பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேஷ், இதில் எல்லாம் ஆல் இண்டியா லெவலில் எல்லாமே சுற்றி இருக்கிறாங்க. தமிழ்நாடு மாதிரி எந்த ஸ்டேட்டும் வராது. தகர டப்பாலாம் இங்கே டவுன் வண்டி ஓடுது இல்லை, அதுதாங்க அங்கே சூப்பர் ஃபாஸ்ட்டு டீலக்ஸ் வண்டி. அதுதான் டாப்பில் போவானுங்க. இங்கே 5 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருக்குது, அங்கே 1 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி டாப்பில் ஏறிக்கிட்டு தான் போவானுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தப்பு செய்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே தைரியம் வந்து எதனால் வருது அப்படின்னாக்கா, அவங்கள மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள். நிறைய இடங்களில் பார்த்திங்கனாக்கா எல்லா தவறுகளுக்கும் காரணம் வந்து அவங்களுடைய சுயநினைவை இழந்து, ஃபார் எக்ஸாம்பிள் கஞ்சானாலேயோ இல்லை ஒரு ட்ரக்குலையோ இல்லை ஒரு ட்ரிங்க்னாலேயோ, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. ஏன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தோடைய இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மீடியா தான் எல்லாம் அவனை தூக்கிட்டு வெள்ளத்தில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸ்டாலின் உடம்பு சரியில்லை நடந்து போனாப்பிலையா? வெள்ளத்தில் ஸ்டாலின் நடந்து போகல, உதயநிதி நடந்து போகல, இந்த எடப்பாடி கூட நடந்து போகல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரியான மக்களுடைய ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போதையினால் ஏற்படக்கூடியதான். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி வந்தாலே போதும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா காவல்துறை வந்து அவங்களுடைய சைட்லேருந்து சரியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னாக்கா அது வந்து சரியாக இருக்கும். பயம் இருக்கணும். ஸோ பயம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மேஜரான விஷயம். பட் என்ன இடத்துலனா நிறைய இடங்கள் அது இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் லெவலில் பார்த்திங்கனாக்கா மக்கள் தொகைக்கு தகுந்தாப்பில் இருக்கிறது இல்லை. ஸோ அவங்களையும் வந்து ரொம்ப இது பண்ண முடியாது. பட் இருக்கிற இதில் என்ன எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும் பண்ணாங்கன்னா
மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்றது தான். கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க ரிட்டையர் கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனேன். ஸ்டாலின் மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை நான் பார்த்ததில்ல. கலைஞர் இது பார்த்துருக்குறேன், எம்ஜிஆர், ஜெயலலிதா, காமராஜர் பீரியட்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? ஸ்டாலின் கவர்மெண்ட் மாதிரி இல்லை. நான் வந்து வரப்போகிற கட்சி எப்படி இருக்குன்னு வேணால் யார் வந்தாலும் சரி என்ன எதிர்பார்ப்புன்னு வேணால் நான் சொல்கிறேன். இந்த ஃப்ரீ கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டேக்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி விலைவாசியை குறைச்சாங்கனாலே நம்மளுக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சம்பாதிக்கிற அமௌண்ட் வச்சு பொருள் வாங்குற சூழ்நிலை தான் எல்லாருமே இருக்கிறாங்க. லோவர் மிடிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ்டுனா நல்ல எஜுகேஷன் கிடைக்குது, மெடிசின்ஸ் கிடைக்குது, வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே வர தலைவர்கள் வந்து இந்த இலவசத்தை குறைச்சிட்டு விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம ஸ்டாண்டர்டாக லைஃப் நம்மளாலே அமைச்சிக்க முடியும். ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஃபேனால தான் வீட்டில் ஃபேன் ஓடுதான்னு கேட்டால் இல்லை, கவர்மெண்ட் கொடுக்குற டிவினால தான் டிவி பார்க்குறான்னு கேட்டால் எல்லோரும் வாங்குற அளவுக்கு இன்றைக்கி கெப்பாசிட்டி வந்துருச்சு. ஸோ இலவசத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கிறதுக்கு பதிலாக விலைவாசியை குறைச்சி கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஃபியூச்சரில் அடுத்த ஜெனரேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. கூட ஆக்சுவலாக வெளிப்படையான இல்லை, மாற்றத்தை தான் நோக்கி இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா 5 வருஷத்தையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மாற்றி பார்த்துட்டோம். புதுசாக யாராவது வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சால் பரவாயில்ல, நல்லாதுன்னு இருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா விஜயகாந்த் இருக்கும்போது டிஎம்டிகே வந்தால் நல்லாயிருக்கும், தேமுதிக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி இல்லை. ஸோ அவங்களும் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆள்ற ஸ்டேஜுக்கு அவங்க வரலை. இன்றைக்கி அந்த இடம் இல்லாமையே போயிடுச்சு. ஸோ அடுத்து மேஜராக பொலிட்டீஷியன்ஸ் வந்து போலீஸை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தாலே இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். ஸோ நம்ம தனியாக போலீஸ் பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு இன்னும் பயம் இருக்குது. எப்போ அந்த பயம் போகுது அப்படின்னா அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் சப்போர்ட் வரும்போது தான் இருக்குது. இப்போ பொலிட்டிஷியன்ஸோட இன்டர்ஃபியர் வந்து டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும் தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இல்லாமல் கிடையாதுங்க, எல்லா இடத்துலையுமே இருந்தது. அது வந்து இளமறை காயாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து ஓப்பனாக தெரியுது. இன்றைக்கி மீடியா வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் இம்மீடியட்டாக நமக்கு வந்துடுது, விஷயங்கள் தெரிய வருது. ஸோ அதுதானே தவிர இந்த மீடியா மூலமாகவோ இல்லை கம்யூனிகேஷன்ஸ் மூலமோ மக்களுக்கு அதை வந்து 1க்கு 4 விஷயமாக கொண்டு போய் சேர்த்துறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு விஷயத்த சொன்னோம், சென்னையில் அடையாறில் நடக்குது, இப்படி நடக்குது, இதில் நடந்தது, அதில் நடந்ததுன்னு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நமக்கு விஷயம் தெரியுது. அது நல்ல விஷயமா இருந்தால் பரவாயில்ல. நெகட்டிவான விஷயங்கள் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும்போது மேபி ஒரு இது சென்சேஷனலுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதும் வந்து அதிகமாக வந்து ரீச் ஆகுதே தவிர கண்ட்ரோல் வந்து எல்லாமே இருக்கிறது. பட் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கண்ட்ரோல் பண்ணால் ஓகே. மோடி அலைன்ஸ் வித் ஏடிஎம்கேனா எடப்பாடி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நான் விஜய் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க விசர்ஜனத்துக்கு. ஏன்னா 2 பக்கமும் ஆட்சி நடந்து எல்லாமே பார்த்துட்டுனாங்க. எனக்கு 44 வயசு ஆகுது, எல்லா தேர்தலும் சந்தித்தேன். இந்த வாட்டி வந்து எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, பாதுகாப்பு இல்லை. அதனால் நான் இப்படி தான் சொல்லுவேன். எல்லாருமே தலைவர் இல்லை தலைவரெல்லாம் வந்து யாருமே பிறக்கும்போது தலைவராக பிறக்கிறது இல்லை, தலைவராக உருவாகிறது தான் இருக்குது. மேபி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஸோ அவர் நல்லபடியாக பண்ணாருனாக்கா லெட் ஹிம் கண்டினியூ, நோ ப்ராப்ளம். அது சும்மா மீடியா சப்போர்ட்டெல்லாம் இட் இஸ் வேஸ்ட்டு. ஜனங்க வந்துங்க லேடிஸுங்க ஓட்ட 1.5 கோடி இருக்குதுங்க ஸ்டாலினுக்கு. 1000 ரூபாய் இதை 1.5 கோடி ரூபா, 1.5 கோடியில் 1 கோடி ஓட்டு வரும். டிஎம்கே ஸ்டாலின் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்பர் 1 ஸ்டேட்டுங்க, வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 ஸ்டேட்டு. இந்தியாவில் எல்லாம் வேறு ஸ்டேட்டு காம்படிஷனே கிடையாது. தமிழ்நாடு ஃபாரினுக்கு தான் காம்படிஷன். இந்தியாவில் வேறு ஸ்டேட்டெல்லாம் நத்திங். நான் ஆல் இண்டியா லெவலில் எல்லா ஊருக்கும் போயிருக்கிறேன். எங்கெங்க நடக்க முடியுது பிள்ளைங்களால் என்ன நடக்க முடியுது? நான் என் பொண்ணு காலேஜுக்கு போகிறேன், வீட்டுக்கு வர முடியும், நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறேன். பாதுகாப்பு இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பயம் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குது. அதிமுகவும் அதே தான். ஒயின் ஷாப் அதிகம், அது இல்லாமல் இப்போ பார் அதிகம்ன்றது. ஆக்சுவலாக கரப்ஷன் இல்லாமல் மக்களுக்கு தேவையான சேவைகள் பண்ணாலே அதுவே ஒரு மக்களாட்சி தான் முதன்மை ஆட்சின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு தேவையான சேவைகள் பண்ணாலே அது ஒரு நல்ல ஆட்சி தான். இங்கே இப்போ நிப்பாட்டுற கேண்டிடேட்டை பொறுத்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. பார்ப்போம் என்ன யார் நிப்பாட்டுறாங்க, எந்த கட்சியில் யார் நிப்பாட்டுறாங்க என்னன்ட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து அதர் ஸ்டேட் எடுத்துட்டிங்கனாக்கா கர்நாடகா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே எல்லாமே இருக்குது. அங்கே குற்றங்கள் இல்லாமல் இருக்கான்னா அங்கேயும் குற்றங்கள் இருக்க தான் செய்யும். அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் இருக்குது. பட் இது வந்து இருக்குங்கிறத நிறைய வந்து பண்ணுறாங்க. அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த ஸ்கூல் காலேஜ் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகாமல் பார்த்துக்கிறது. இந்த போதைப் பொருட்கள் கிடைக்காம இருக்கிறத என்ஷோர் பண்ணாங்களே போதுமான விஷயம். நிறையா கொடுக்காம சர்வீஸ் நல்லா பண்ணாலே ஆக்சுவலாக ஒரு கரப்ஷன் இல்லாமல் ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணாலே அதுவே ஒரு நல்லது தான். எங்கேயும் பிரைப் வாங்காமல் இப்போ ஒரு விஏஓ சைன் பண்ணணுன்னா அமௌண்ட் இல்லாமல் அந்த சைன் போட்டு கொடுத்து சீக்கிரமாக அதை மூவ் பண்ணாலே நல்லது தான்.
எதுவும் கோர்ட்டு கேஸ் போய் வாதாடி அந்த மாதிரி வாங்காமல் மக்கள் வந்து கேட்கும்போது சைன் போட்டு காசு வாங்காமல் கொடுத்தாலே நல்லது தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல டீச்சர்ஸ், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்டு, ஒழுங்காக ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேபிள், டீச்சர்ஸ், இது எல்லாமே ஒழுங்காக இருந்தாலே அங்கேயே அடிப்படை நம்ம எஜுகேஷன் நல்லா கொடுத்தாலே நமக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். இப்போது ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா அடுத்த இன்னொரு இஷ்யூ நடக்குது, அப்போ இதை அப்படியே மறந்துட்டு போயிடுறாங்க. அப்போ இதுக்கான சொல்யூஷன் எப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னு இது யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த ஆட்சி வந்தால் தான் இது மாறும் அப்படின்லாம் எப்போவுமே சொல்ல முடியாது. அதுக்கு சொல்யூஷனும் கொடுக்க முடியாது. அதனால் இது மாறிடும் இந்த ஆட்சி. இல்லை, அதுதான் சொல்கிறேன். நாங்கள் இப்போ ரீசெண்டாக இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அந்த வயலன்ஸ் ஓரியன்ட் கொஞ்சம் போனாங்க. பட் ஆனால் அதெல்லாம் தவிர்க்கலாம். இந்த ஒரு ட்ரிப்ளிகேனில் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேறாங்க. எவ்வளோவும் ஆக்ஷன் எடுத்திருந்தா இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதை பிடிச்சி சட்டத்திட்டத்தெல்லாம் கொஞ்சம் அவங்களோட இதுலேயே இருக்குது. இல்லை, இப்போ அப்பா அம்மா காலத்தில் அவங்க பார்த்த இதுலேயே இருக்குது. எங்கள் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு இப்போ கொஞ்சம் மாற்றி வந்தால் கொஞ்சம் நாட்டுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே கேஸ் போட்டு அதுக்கு தண்டனை கொடுத்துருந்தா அடுத்து பண்ணுறவங்க அதை யோசிப்பான். பட் ஆனால் எதுவுமே ஆக்ஷன் இல்லாததுனால தான் எல்லா பக்கமும், அது இல்லாமல் கரப்ஷன் வாங்கிட்டு அந்த பக்கம் விடுறாங்க, அந்த பக்கம் விடுறாங்க. அதுதான் ஒரே ஒரு மெயின் ரீசனாக பார்க்குறது. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் அது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் யோசிக்கும். பீகார் ஒரு பையனை பிடிச்சி அடித்தது, அதெல்லாம் ரொம்ப ஃபுல் கஞ்சா போதா நிறையா அந்த இதில் வருது. கஞ்சான்றது வந்து இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கஞ்சான்ற கான்செப்டே கொஞ்சமாக தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸில் ரொம்ப பூம் ஆயிடுச்சு. எங்கே போனாலும் அது கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ வந்து போன தடவை எல்லாம் திமுக எல்லாம் காலகாலமாக அவங்க தான் போட்டுருக்குறோம். ஆனால் இந்த தடவை ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்காக விஜய்க்கு போடலான்னு இருக்கிறேன். அப்புறம் ஒரு சில இதெல்லாம் இப்போ நிறையா மர்டர்ஸ் இதெல்லாம் நடக்குது. கஞ்சா போதையில் ஒரு 2-3 இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. அது இல்லாமல் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு, பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் விடுறது, லேப்டாப் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி கொடுத்துருந்தா சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து கொடுக்கறதுனால அதை எப்படி பார்க்குறதா இருந்திருக்குன்னா எலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. மக்களுக்கு இந்த பெண்களுக்கு பஸ் விட்டதெல்லாம் ஃபஸ்ட்லேயே விட்டாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட்டு தான். அது இல்லாமல் இந்த 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல மக்களுக்கு, இந்த வீட்டு பெண்களுக்கு, அதுவும் நல்ல இனிஷியேட்டிவ் தான் பார்க்குறேன் நான். எதனாலனா குடும்ப தலைவர்களுக்கு அவங்க அமௌண்ட் கொடுக்குறாங்க 1000 ரூபாய். அது இல்லாமல் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அமௌண்ட் வருது. காலேஜ் படிக்கிறவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுனால அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் லேப்டாப் வந்து எங்களுக்கு இந்த ஃபைனல் இயர் போகிறவங்களுக்கு லேப்டாப் கொடுக்கல, அது கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய கேள்விப்படுறேன், அது பார்க்குறோம் சரியில்லாத மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் மாற்றம் தேவைப்படுது. படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அப்பா அம்மா காலத்தில் 8th 10th வேலைக்கு நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ நிறையா படித்தவங்க நிறைய பேர் சம்மந்தமே இல்லாதெல்லாம் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அந்த வேலை வாய்ப்புக்கு ஏதாவது கொஞ்சம் மாற்றம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். 21 to 26 பேட்ச்க்கு மட்டும் லேப்டாப் கொடுக்கல. அது ஏன்னு தெரில. எங்களுக்கு மட்டும் கொடுக்கல, மீதி எல்லா பேட்ச்க்கும் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டு தான் இருக்குது. ஏற்கனவே ஏற்கனவே நிறைய பேர் இறந்து இந்த நர்சிங் போனதுக்கெல்லாம் விஜய் வந்து எதுவுமே பதில் சொல்லல. அந்த மாதிரி நிறைய இஷ்யூ நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க உள்ளே வராங்கும் போது பழைய ஆளுங்க அதை கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. பேசிக்காக எடுத்துக்கிட்டால் இந்த இடத்துல டிராஃபிக் லைட்டே எரியல, ரோடு கிராஸ் பண்ணலன்னா மேன் சிக்னல் இல்லை, இது ஒன்று. அப்புறம் ஏதாவது ஒரு பேசிக் க்ரைமை இவங்களா போய் கண்டுபிடிச்சி இது பண்ண மாட்டேங்குது. கம்ப்ளைண்ட் வந்தால் தான் எடுத்துக்கணும். பேசிக் சிட்டிசனுக்கு எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது. பப்ளிக்கில் ரோடு நடக்கிறதுக்கு பாத்வே இல்லை, இதெல்லாம் ஒரு பேசிக்கு. அப்புறம் இந்த க்ரைம்லாம் நிறைய நடக்குது. இந்த பிரிட்ஜு கடியில் நிறைய பேர் சரக்கடிச்சு ஒரு ஆல்கஹால் எடுத்துகிட்டு அங்கங்கே உட்காந்து சண்டை போடுறாங்க. அதெல்லாம் யாருமே எந்த ஒரு போலீஸும் இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கே அப்படிலாம் நடந்துருக்கு. ஸோ அதோட ப்ராப்பர் ரீசன் என்ன, அவங்க என்ன நினச்சி இதெல்லாம் செய்கிறாங்க, இல்லை எதுவுமே செய்யாமல் கண்டுக்காமல் விடுறாங்க. எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்காமல் அவங்களுக்குள்ள பார்ட்டிஸ் அப்படின்னு இருக்காங்களே, சோஷியல், அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு இருக்காங்களே, அது பொலிட்டிக்கலுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, சோஷியல் அப்படின்னா நம்ம இந்த இந்தியன் அப்படிங்கிறதுக்குள்ள சிட்டிசன் இருக்கிறவங்க தான் சொசைட்டி. இவங்களுக்காக எதையும் பார்க்காம அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்த அவருங்க இதை சொல்கிறாங்க அப்படி பேசி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. வந்து இது சுற்றி எத்தனை தடவை எல்லாருமே இது வெளியே போயிருக்காங்க. எல்லா பாலிட்டிஷியன், எல்லா அமைச்சர்லேருந்து, சிஎம்லேருந்து